சேலஞ்சிங்கா நினைக்கிறோம் நாங்க பேரண்டிங்க. சோ எங்கள மாரி உள்ளவங்களுக்கு பேரண்டிங் அப்படின்னா சின்னதா குட்டியா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அது ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டு போகணும்னா பேரண்டிங் பேரண்டிங் இஸ் நத்திங் பிட்வீன் நான் ஒன்று ஆகும் உங்கள் பேங்க்கில் வந்து ஒரு 10,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ம். 11,000 ரூபா கொடுப்பானா? நிச்சயமா இல்ல. ஒரு ஒரு 10,002 ரூபா கொடுப்பானா? ஆ. 10,000 தான் அக்கௌண்ட்டு, 10,002 ரூபா ஏன் கொடுப்பான்? 2 ரூபா கூட அதிகமாக கொடுக்க இன்ட்ரெஸ்ட். மாட்டான், கொடுக்க மாட்டான். ம். அது வேற நீங்கள் கேட்குறது டிமாண்ட். ஓகே, ஓகே. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 10,000 ரூபா போட போய் தான் நீங்கள் ஒரு 100 ரூபா எடுக்கலாம். ம், ம், ம். அதே மாதிரி இங்கே உள்ள டூலை கண்டுபிடிச்சி ம். நீங்கள் அவனுடைய மைண்டில் டிபாசிட் பண்ண தெரியணும். ம். சரிங்களா? இப்போ நீ உங்களுக்கு என்ன, அவனுக்கு என்ன பிடிக்கும்? தோசையா, இட்லியா, சாம்பார் இதை பிடிக்கும் உன் பையனுக்கு? தோசை பிடிக்கும். அந்த தோசைக்காண்டி வரணும் இல்லையா? ம். தோசை செஞ்சு அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும். நீங்கள் புக்கு படித்தா தான் அவனும் புக்கு படிப்பான். நீங்கள் புக்கு படிக்கலாம், வாங்கி படிக்க போகிறான். யூ ஷுட் பி அன் எக்ஸாம்பிள். கண்டிப்பா. அந்த கால சிவாஜி கணேசன் ஜெனரேஷன் சொன்னால் கேட்குறது வேற. ம். இப்போ அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு என்னம்மா நீ என்ன சொல்ற, நீ என்ன செய்கிற, நீ என்கிட்ட என்ன வந்து சொல்கிற அப்படிம்பாங்க. இப்போ அது டெல் யூ ஒரு எக்ஸாம்பிள். கோவிட் பீரியடில் என் பேரன் வந்திருந்தான் பெங்களூர்லேருந்து. வந்து அங்கே எங்கே பேங்க் பார்த்துட்டு என்ன தாத்தா பண்ணுறேன்னா, வீடியோ எதுக்கு போடுறேன்னா, யூடியூப்டா இப்படி இப்படி இருக்குன்னா, ஓ எனக்கும் சொல்லி கொடு, நானும் போடுறேங்கண்ணா. சரி போடு அப்படின்னா. என்ன போடுவேன்னா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. எனக்கு என்ன தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும்ல, அங்கே ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஒரு ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். நான் கதை சொல்லுவேன். என்ன கதை சொல்லுவேன், என்ன கதை நீ ஒன்று பண்ணேன். அவனுக்கு வந்து இந்த பில்கேட்ஸு அது இதுன்னு அதை சொல்லுவான். தென் யூ டாக் அபவுட் த பயோகிராஃபி ஆஃப் த பீப்புள். 2 minutes 3 minutes அதுக்கு விக்கிபீடியாவில் போய் பார்த்துட்டு உனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. அது மாதிரி சொல்ல அவன் போட ஆரம்பிச்சிட்டான். ஏன்? நான் செய்கிறது பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். புரியுங்களா? இஃப் யூ ஆர் a wrong example for your kid, don't think of parenting. You better let him go and do the parenting. எந்த ஆண்டி இதை பிடிக்கும், எந்த அங்கிள் பிடிக்கும், அங்கே போய் பிடிச்சிட்டு வருவான். கண்டிப்பா. அட்லீஸ்ட் இவள் ரெஸ்பெக்ட். எங்கள் அம்மா வந்து திட்டலாம் மாட்டாங்க, பிடிச்சதா செய்வாங்க, பிடிக்காத செய்ய மாட்டாங்க. அந்த ரெஸ்பெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது மாதிரி இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த வெறுப்புன்னு வரக்கூடாது. அம்மானாலே வெறுப்பு, அப்பானாலே வெறுப்புன்னு வரக்கூடாது. புரியுங்களா? ஃப்ரெண்டாக இல்லாட்டாலும் ஓகே, ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அந்த லெவலுக்கு வந்தாப்போ நம்ம ரொம்ப பண்ண நிறைய பேர் அம்மாங்கன்னா அது பண்ணிடணும், இது பண்ணிடணும், அது இது பண்ணிடணும். பட் தேர் நாட் புட்டிங் தி ஹோம்வொர்க். அவன்கிட்ட டேலண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. புரியுதா? நிறைய பேர் டேலண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். அதனால தான் என்ன, why people fail in life. I always tell MBA of life. If mother university is wrong, 50% of life is gone. எங்கள் அம்மாவுக்கு பேசவே தெரியாது, அப்பாட்ட பேசவே பயப்பட, நான் என்னமா இருக்க முடியும்? எங்கள் அம்மா அடிக்கிறாங்க, நான் அந்த ரூமுக்கு ஓடிடுவேன். நான் mother cannot have a voice, then what voice I have? 50% of life is gone because a mother cannot raise a voice. அதே மாதிரி ரெண்டாவது 3 கடவுள், மதர், பாஸ், டீச்சர். மதர் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பாஸ். எந்த பாஸ் கிட்ட வேலை பார்க்கறனோ அவனுக்கு என்ன பழக்கம் இருக்கும் அந்த பழக்கம் தான் எனக்கு வேணும். ஏன்னா அவங்க கூட தான் இருந்தாகணும். அவனுக்கே பெண்கள் பழக்கம், குடி பழக்கம் இருந்ததுன்னா அதை மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணணும், அது மாதிரி தான் நானும் பண்ணணும். அவங்க கூட சேர்ந்து இருக்க வேண்டியதான். ஓகே. ரெண்டாவது ஏய்டு அகாடமிக் டீச்சர். இந்த அகாடமிக் டீச்சருக்கு ஒன்றுமே தெரியலையே. புரியுதுங்களா? அந்த அகாடமிக் டீச்சர் she knows only about how to, அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க கொடுத்து, they are not even aware that how to identify the mistakes of the kid psychologically. ஒரு பையனை ரஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. எங்கள் முன்னால் தான் ரஸ்டிகேட் பண்ணாங்க. அவன் வந்து இன்னொருத்தர் தலையை உடைக்கிறான். அவன் எனக்கு யாரும் வாங்கி கொடுத்தா அம்மாவும் வந்து அழுறாங்க என்கிட்ட. அப்போ இப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணுங்க ஜூன் வரைக்கும். அந்த மாதிரி சிங்கிள் மதர். ஓகே ஓகே. சார் என்ன சார் பண்ணுறேன், அப்பா இப்படி இருக்காதுன்னா செப்பரேட்டாக வந்துட்டா இந்த பையலுக்கு அதே குவாலிட்டி வருது. நான் சொன்னேன், ஒன்று பண்ணுங்க, இவனை வந்து எனக்கு எந்த ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் கொண்டு போங்க அப்படின்னு. இருக்குது சார், எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது அப்படின்னா அதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் இருக்குமா. அப்போ இது வந்து ஒரு சின்ன டூல் தான். ஒரிஜினல் வந்து 180 கொஸ்டின்ஸ்.
அது கொஞ்சம் ஜாஸ்தியாகும். சரி சார் பரவாயில்ல. ஏன்னா நாளைக்கு அவன் நம்ம வந்து ஆஃபீஸ் போயிட்டான், நாளைக்கு போய் ரோட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தானா போலீஸ் ஸ்டேஷனில் போயிருப்பாரு. ம், ம், ம். ஆமாம் சார் நீங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த டூல் பண்ணாலும் ஒரு வாரம் ஆச்சுது. ஐம் டெல்லிங் அபவுட் 10 years ago. ம், ம். அப்புறம் பார்த்தா அவனுக்கு என்னென்ன டெவலப் பண்ணு இந்த 2-3 குறிப்பாக கிராஸ் மசில் இண்டெக்ஸ் அண்ட் ஃபைன் மசில் இண்டெக்ஸ் அப்படிங்க. ம். கிராஸ் மசில்னா அந்த மசில்ஸ் வந்து இப்போ ஆம்பளை பண்ணுற வேலை, சாமியில் தூக்கி போடுறது, செப்பாரை தூக்கி ம், போடுறது, ம். ஜம்ப் பண்ணுறது, இது கிராஸ் ம். மசில் வேலை. ஃபைன் மசில்னா நீங்கள் என்ன பண்ணுறது, ஊசியில் நூலை ஊசியில் கொடுக்குறது, இல்லை டைட் பண்ணுறது, ம். வெங்காயம் உரிக்கிறது, வெடை போடுறது, ம், இதெல்லாம் ம். ஃபைன் மசில்ஸ். ம். அவனுக்கு கிராஸ் மசில் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, ஓகே. அதனால தான் துருன்ட்டு எவனை அடிக்கலாம் எவனை குத்துலாம். ம். அப்புறம் சொன்னப்ப இது மாதிரி இருக்கலாம், நீ இது போகலாம் அப்படின்னு, பாக்ஸிங் போகலாம், இங்கே போகலாம், ஜூடோ போகலாம், அங்கே போகலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது அவர் டான்ஸிங் சொன்னோன்னே குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ சார் நான் டான்ஸிங் பண்ணுவேன், எங்கள் அம்மா என்னை விட மாட்டாங்க அப்படின்னு. ஓகே. எங்கள் அம்மா சொன்னாங்க, சரிம்மா இப்போ என்ன பண்ணுறது, டான்ஸிங் வேஸ்ட்டு சார், உங்களை பொழுது வரைக்கும் வேஸ்ட்டு, என்ன பண்ணுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது, அது ஒரு டேலண்ட்டு, ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க சரிங்களா? இப்போ தான் எந்த ஃபீல்டில் வேணாலும் பணம் சம்பாத்தியம் வரும். கண்டிப்பா. நான் சரின்ட்டு போயிட்டேன். இந்த பையன் பாருங்க, என் கிளினிக் வந்து இங்கே இருந்தது, ஓயமாரில் இருந்தது. ஓயமாரிலேருந்து வடபழனி வரைக்கும் போயிட்டான். 5 மணி, 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 4 டான்ஸ் ஸ்கூல் போயிட்டான். அப்ளிகேஷன் வாங்கிட்டு மறுநாள் அம்மிட்ட சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டான். பாருங்க, அவனுக்கு அங்கே மண்டே உடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, சண்டை போட்டுக்கிட்டு இருந்துட்டு இங்கே எப்படி இருக்கு இன்ட்ரெஸ்ட். ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மா என்ன சொல்லலாம், இந்த பையன் எனக்கு உப்புமா பண்ணுறான் சார், காலையில் எழுந்துச்சு உப்புமா பண்ணி நீ போங்க, ஒரே ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு ரெடியாக இருக்கு. அதனால இப்போ என்கிட்ட வரலன்னா அவன் லைஃப் என்னமா இருக்கும்? கண்டிப்பா. புரியுதா? அதனால வந்து ஃபீல்டு ஸ்பெஷலைசிங் இந்த மாதிரி இந்த ஹோம்ஒர்க்லாம் அம்மாவாக தான் பண்ணணும். பெரிய ஹோம்ஒர்க் இல்லை, சின்ன ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா பெரிய ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. நிச்சயமா சார். ஆமா, கரெக்ட். சரிங்களா? அது மாதிரி வந்து அதுவும் ஒருத்தர் கம்ப்ளீட்டாக லோன் போட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போய் மைக்ரோசாஃப்டில் ஜாயின் பண்ணிட்டு ஒரு வாரத்தில் வந்துட்டான். என்னடானா எனக்கு பிடிக்கல, நான் ஜேர்னலிசம் போகிறேன்ப்பா, பணம் எங்கடா, இன்னொரு லோன் போடுமா, அவனுக்கு என்னப்பா ஆச்சுது. ஒரு இன்ஜினியரிங் 5 வருஷம் என்ன ஆச்சு அவனுக்கு, இத்தனைக்கும் அவனுக்கு ஜாபும் கிடச்சிச்சு. அதான். புரியுதுங்களா? இந்த காலத்தில் எல்லாருமே என்னன்னா, அவங்க வந்து அம்மா அப்பாவோட கஷ்டம் தெரியாது, நீங்கள் கஷ்டமே சொல்கிறதே கிடையாது. மாட்டேன் எத்தனை பேர் தன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறீங்க, எப்படி அப்பா கஷ்டப்படுறாரு, எப்படி சம்பளம் வருதுன்னு சொல்லவே கிடையாது. அவன் தான் ஹாப்பியாக வைக்கணும், அவனுக்கு நோ கூட சொல்லாத அப்படிங்கிறத நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. அதனால வந்து கடைசியில் எப்படி ஆச்சு அந்த டேலண்ட்டு. இன்னும் அது வந்து ஒரு வெள்ளம் வருதுன்னா அதை நம்ம வந்து ஒரு டேம் போட்டு கட்டணும், இல்லைன்னா அது வந்து ஊரையே எடுத்துகிட்டு போயிடும். கண்டிப்பா. நம்ம இவனை இது பண்ணலன்னா இவன் போய் எங்க என்ன ஆகணும், இவ்வளோ பேருக்கு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். கண்டிப்பா சார். ஸோ அது மாதிரி ஆல்வேஸ் டெல் மதர் நிறைய பேருக்கு என்ன சார் எங்களையே போட்டு இது பண்ணுறீங்கன்னா, கடவுள் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. புரியுதா? இப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை. ஒன்ஸ் யூ பிகம் ஏ வெல்விஷர் ஆஃப் சர்டன் திங்ஸ், என் பையனுக்கோ பொண்ணுக்கோ உதவி பண்ணணும், பிள்ளைகளுக்கு உதவி பண்ணணும், அந்த பார்வையால் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். Once you go through this book, you become a psychologist, and I told you, you are doing a social service. கண்டிப்பா சார். சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போதே இவங்க 10 பேருக்கு பண்றீங்க. அப்போ உங்களுக்கே ஒரு எஸ்டீம் போகணும், நமக்கும் ஒரு இருக்கு டேலண்ட்டு, நம்ம இது பண்ணலாம் சொல்லிட்டு. அது மாதிரி இந்த புக்கு பூரா படிங்க. நீங்க படிச்சுட்டு அண்டர்லைன் பண்ணுங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு யூடியூப் லிங்க்லாம் கொடுத்துருங்க. பாத்தீங்களா நீங்க? ஆமா சார், பார்த்தேன். ஒவ்வொரு இதுக்குமே கீழே கொடுத்துருக்கீங்க. ஆமா, இப்போ பப்பி ஸ்டைல் கொடுத்தல, பப்பி ஸ்டைல் ஒரு சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஒரு வாட்டி இந்த யூடியூப் லிங்கை பார்த்தீங்கன்னா அது பப்பி ஸ்டைல் புரிஞ்சிடும். ஓகே. Because in the YouTube when I put they told that this link cannot be hyperlink இருக்காது. நாங்க print பண்ணும்போது ஆமா ஹைப்பர்லிங்கா இல்ல, பட் நம்மளால மேனுவலா டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கனா, to give you that it is something which is working, we are not talking something from theory, it's a practical observation. ஆனா ஒவ்வொருக்குனாலே ஒவ்வொரு யூடியூப் இருக்கும். ஆமா சார், பார்த்தேன். அந்த யூடியூப் நீங்க படிச்சு ஆரம்பிச்சீங்கன்னா, அப்ப ஃபர்ஸ்ட் யூடியூப் போங்க, அந்த லிங்க் பார்த்த உடனே அப்புறம் நீங்க படிக்கும்போது இந்த கேரக்டரிஸ்டிக் இஸ் தேர் இன் திஸ். This is puppy style, this is peacock style, this is this style, you will understand that. Okay.